அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சுத்த சன்மார்க்க ஆகாரம். சுத்த சன்மார்க்க சாதகர்கள் எக்காலத்தும் புழுக்காதிருக்கின்ற வஸ்துகளையே கொள்ள வேண்டும். புழுக்காத வஸ்துகள் யாதெனில் சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயம் முதலிய செந்தூரம், தாமிரம், அயம் முதலிய பஸ்பம். ஆதலால் அவசியம் ஆகாரத்திற்கு முக்கிய வஸ்து மேற்குறித்தவை பரியாயத்தில் சர்க்கரை என்றும் லவணத்தில் உப்பு குறிப்பாக சொல்வதும் உண்டு. மேற்படி லவணத்தை துரிசு போக்கி ஜய லவண கட்டி ஜய லவணமாய் கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும். இதன்றி சத்துவ பதார்த்தத்தில் லவணம் சிறுக சேர்த்து கொள்ளவும் கூடும். சன்மார்க்க ஆகாரம் நெய், பால், தயிர், மோர் இவைகளை ஆகாரத்தில் விசேஷம் சேர்ப்பது தேக நஷ்டம். மனிதர்களுக்கு எல்லா தாதுக்களிலும் முதல் தாது கொழுப்பு. அதன் சத்து நெய். அதை எடுத்தலால் தேக நஷ்டம். இதுபோல் பசுக்களினது முதல் தாது நெய். ஆதலால் அதை எடுப்பது சுத்த சன்மார்க்க மரபல்ல. சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்து கொள்வதற்காவது புறப்புற அமுதம், ஊற்று நீர். அதனால் பொற்றாழை, கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை முதலியவற்றின் மேல் பெய்கின்ற பனிசலம், மழை ஜலம் இவைகள்தான் சுத்த சலம் அல்லது அமுதம் அல்லது சாதாரண ஜலமும் கொள்ளலாம். அதாவது மேற்குறித்த ஜலத்தை 2 பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை, வெல்லம் இவைகளை சேர்த்து குடிக்கலாம். இவைகளை தேக விருத்தி செய்யும் சுத்த சன்மார்க்க மரபிற்கு உரியது இனிப்புதான். ஆதலால் சுத்த சன்மார்க்க மரபிற்கு உரியது இனிப்புதான். ஆதலால் தேன், சர்க்கரை, கற்கண்டு, வெல்லம் இவைகளை ஆகாரத்தில் சேர்த்து கொள்வது உத்தமம். உப்பு தேக நஷ்டம் செய்வது. உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்த மார்க்கம். சர்க்கரை எந்த காலத்திலும் புழுக்காத ஆகாரமாம். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் புழுக்கும். சன்மார்க்க ஆகார விளக்கு. சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாது. சாதகர்களும் ஒருவாறு கொல்லப்படும். ஏனெனில் ஒரு தேகத்திலுள்ள தாதுக்களின் முதல் தாது கொழுப்பு. அதன் அம்சமே பால். அதன் அம்சம் நெய். மேற்படி ஆபாசம், மோர், தயிர். ஆதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் பசுவின் கண் கெடுதியும் நேரும். ஆதலால் கொலை கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். ஆதலால் ஜீவ இம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் கொள்ளலாகாது. நேராத பட்சத்தில் கொள்ளலாம். சாதம் வடித்து சாப்பிடுதல் நலமா, பொங்கி சாப்பிடுதல் நலமா எனில் வடித்து சாப்பிடுவது அதிலும் எண்ணெய் போய் விடுவதால் நலம். பொங்குவதில் எண்ணெய் போகாது, தாமச குணம் உண்டாகும். இதுபோலவே புளி, உப்பு, மிளகாய் முதலிய வஸ்துக்களின் எண்ணெய் போக சுட வைத்து சாப்பிடுதல் வேண்டும். பச்சரிசி என்பது இப்போது கொண்டு வருவது அல்ல. மேலும் உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆகாரங்கள் கொள்ளுதல் வேண்டும். வெந்நீர் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம். ஆதலால் அஃதே கொள்ளல் வேண்டும். யாதெனில் ஊற்று நீர், பொற்றாழை, வாழை, தென்னை முதலிய பேரிலுள்ள பனிஜலம், மழை ஜலம் இவைகள் கொள்ளலாம். சாதாரண ஜலங்கள் கொள்ளுவது கெடுதி. ஏனெனில் மேற்படி ஜலத்தில் 3 குணம் உண்டு. எவை எனில் விஷம், பூதம், அமுதம். இம்மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். எப்படி எனில் மேல்பாகத்தில் சிலிர்ப்பாகிய விஷமும் அதன் அடியில் ஏகதேசம் சுடுகையும் உள்ளன. பூதமும் அதன் அடியில் விசேஷ உஷ்ணமும் உள்ளன. அமுதமும் கூடி ஒன்றாயிருக்கும். மேற்படி ஜலத்தில் உள்ள ஜலத்தினது குணங்கள் ஆவன. பூதஜலம் தத்துவ விருத்தி செய்யும் அமுதஜலம், பிராணசக்தி செய்யும் விஷஜலம், தத்துவ துரிசை போக்கும். ஆதலால் இடவேதத்தால் மேற்படி நீர் தனித்தனியாகவாவது உள்ளன. ஒவ்வொன்றில் மும்மூன்றாகவும் விரியும். ஆதலால் மேற்படி சுத்த அமுதம் கிடையாது பட்சத்தில் இதர ஜலங்களை பச்சையாகவது கொள்ளப்படாது, வெந்நீராகவும் கொள்ளுதல் வேண்டும். அந்நீரும் 5
5 3 அல்லது 5 2மாக காய்ச்சி சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு இவைகள் சேர்த்துக் கொள்ளவும். நேராத பட்சத்தில் தென்னை, நாயுருவி, வாழை முதலிய வஸ்துக்களை சம்பந்தப்படுத்தியாவது, சூரிய கிரகணத்தில் வைத்தாவது, சூரிய சரத்தால் பார்த்தாவது, சிகரத்தை உண்ணியாவது கொள்ளல் வேண்டுமே அல்லது பச்சையாய் கொள்ளப்படாது. சனி நீராடு என்று சொல்வது சனி போன்ற கருமையான கருகிய நீராடல் என்று சொன்னது. யாதெனில் வெந்நீர் ஒருவாறு ஊற்றினீர். இதன்றி மற்றபடி சொல்வது தெரியாமை. சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்தல் வெந்நீராதலால் எக்காலத்தும் சுத்த ஜலம் சேர்க்கப்படாது. காலம் கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேக கெடுதி. குளிக்க வேண்டுமாகில் வெந்நீரில் குளிக்க வேண்டும். கரிசலாங்கண்ணியும் தூதுவளையும். கரிசலாங்கண்ணி தினந்தோறும் பச்சையாவது, சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும். மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது, ஆச்சாரியன் திருவடியில் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதால் நெடுநாளைக்கு இருக்கும். முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிறார்கள். பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது. அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். கரிசலாங்கண்ணியை அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். பரம கருணாநிதியாகிய தம் தலைவனால் கிடைத்ததுன்னு ஐயா எழுதியிருக்காங்க. மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது. விசேஷ நன்று. ஜலமுள்ள இடத்தில் உள்ளது காரம் இராது. தந்த சுத்தி செய்து அண்ணாக்கில் வைத்து வாமிட் எடுக்கணும். அண்ணாக்கில் வாரம் ஒரு நாளாவது நல்லா தந்த சுத்தி செய்யறது ரொம்பவும் நல்லது. அந்த சளியெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நம்ம காலையில் பல் துலக்கும் போது கரிசலாங்கண்ணியால் தந்த சுத்தி செய்யணுன்றாங்க. தர்சனி விரலால் சுட்டு விரல் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண்ணொளி அந்த வாந்தி எடுக்கிறதுனால பித்த நீர் எல்லாமே வெளியாயிடுச்சுன்னா கண்ணொளி விசேஷிக்கும்ன்றாங்க. நேராத பட்சத்தில் பொற்றாழை, கையாந்தரை மேற்குறித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது. அது நல்லா பவுடராக்கி செந்தூரமாக செஞ்சு அதை நம்ம உட்கொண்டா இன்னும் நல்லதுன்றாங்க. அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகியருடைய ஔஷதி தூதுவளை அவ்வளோ ஒரு பவர். அதுக்காக அளவில்லாமலும் சாப்பிடக்கூடாது. அளவோட எதாக இருந்தாலும் உபயோகிக்க பழகிக்கணும். அந்த தூதுவளைன்றது நம்ம டெய்லி நம்ம அடிக்கடி நம்ம அதை உட்கொண்டோம்னா நம்ம சளி எல்லாத்தையுமே முறிக்கும். தூதுவளை, கரிசலாங்கண்ணியெல்லாம் நம்ம அடிக்கடி உபயோகிக்கணும். அதை தான் சொல்கிறாரு. 1/4 பங்கு தூதுவளை, முழு பங்கு கரிசலாங்கண்ணி, முசுக்க 1/4 பங்கு. இது 3 சேர்த்து மிளகு, ஜீரகம் இதை பவுடராக்கி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தினந்தோறும் அதை நம்ம கஷாயமாக வெல்லம் போட்டு கஷாயமாவது எப்படியோ ஒன்று அதை நம்ம குடிக்கிறதுனால உடம்பு நல்லா நீடிக்குன்றாங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் அவ்வளோ கெடுதி இருக்குது. 90 பங்கு நஷ்டன்றாங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் அது நஷ்டம் ஏற்படும்ன்றாங்க. உணவெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக சாப்பிடணும். பசித்து சாப்பிடணும். வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்து நம்ம உணவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கான வழியை தான் ஐயா சொல்கிறாங்க. நம்ம அருள் சக்தி அடையணும்னா இதை வள்ளலார் சொன்ன வகையில் உரைநடை பகுதியில் அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. அதை நாம் நடைமுறைப்படுத்தி அந்த மாதிரி உணவுகளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும். தேக நஷ்டம் ஏற்படாது. இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம உறுதியோடு இருந்து நம்ம உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கணும். அப்போ தான் இறைவன் வரும் தருணத்தில் அவரோட நம்ம நம்ம இறைவனோட பாதத்தடியில் ஒப்படைச்சிடணும். அதான் சொல்கிறார். எல்லாமே அவராக நம்ம நினைக்கணும். அவர் நமக்குள்ள நம்ம எப்படின்னா இப்போ உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு நம்ம உடம்புல இருக்கணும். நாம் அவராகவே மாறிடணும். அவர் மேலே இருக்கிறவரை கீழே கொண்டு வரணும். அவராகவே நம்ம மாறிடணும். அதுதான் என் உடல்
பொருள், ஆவி எல்லாத்தையும் இறைவனிடத்துல ஒப்படைச்சுட்டேன். அவர் எனக்குள்ள இருந்து அவர் தான் நடத்துறாரு. ச சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் நடத்துறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நாம வந்து செயல்படணும். சொல்லால மட்டும் ஆகாது. செயல் மூலமா நம்ம இத புரிஞ்சுகிட்டு இறைவன் அருளை எப்படி பெறணும்? இறைவன் அருளை எப்படி பெறணும்? அருளாலே அருள்நிறை அருள்கின்ற பொழுது அனுபவமும் ஏனடி தாய் அருளாலே தான் எல்லாமே நம்ம ஆ பெறணும். அருள் இல்லாம எது வந்தாலும் நமக்கு கிடைக்காது. என்னால் ஆவது என்னால் ஆவதும் ஒன்றுமில்லை. உன்னால் வாழ்கின்றேன். எனக்கு உண்மை உரைத்தருளேன்றார். அப்ப அவரால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஒவ்வொரு அணு அசைவும் அவராவே நம்ம அவர் கொடுக்குற அந்த அந்த அருள் சக்தியால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பவுமே நாம அவரா மாறிடணும். அவர்ட்ட நம்ம உடல் பொருள் ஆவி அவர்ட்ட ஒப்படைச்சிடணும். அவரோட உடல் பொருளாவே நாம எடுத்துக்கணும். அப்ப அவராவே எல்லாமே சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் நடக்கிறதுக்கான வழியை நம்ம கொடுத்து இறந்தவர்களை எழுப்பி கொடுப்பாருன்ற முழு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். சுத்த சன்மார்க்கம் விளங்கணும். சுத்த சன்மார்க்கம் விளங்குனாதான் இறைவன் வந்து எல்லாருக்கும் அருள் புரிவாரு. அதுதான் எவ்வுயிரையும் தன்னுயிரா நினைக்கணும். எல்லா ஆன்மாக்களும் ஆன்ம விளக்கம் தான் நமக்கு முக்கியமா இருக்கணும். எறும்பு முதல் ஈ முதல் கொசு முதல் எல்லாமே யானை வரை நம்ம வந்து ஆன்மாக்கள் எல்லாத்துலேயும் அந்த கொசுவுக்கும் எறும்புக்கும் ஒளி உடம்பு இருக்கு. அந்த ஒளி தான் எறும்பாவும் கொசுவாகவும் இருக்கு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொசுவிலையும் இருக்கிறாரு, ஈயிலும் இருக்காரு, எறும்புலையும் இருக்காரு, யானையிலையும் இருக்காரு. எல்லா தாவர வகையிலும் இறைவன் வியாபித்து இருக்கிறார். அதனால இறைவனை எப்படி அருளணும், எப்படி அடையணும், இறைவன் சொன்ன உணவு முறைகளை எப்படி உட்கொள்ளணும் அப்படின்னு ஐயா விளக்கம் நிறைய சூடான உணவுப் பொருள் தான் நம்ம சாப்பிடணும். சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு டெய்லியும் பாராயணம் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் அவர் கொடுத்த அந்த அகவல் பாராயணம், அப்புறம் வந்து 6ஆம் திருமுறை இதெல்லாம் நம்ம படிக்க 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 சுத்த உஷ்ணம் நம்ம உடம்பு ஃபுல்லும் பிரகாசித்து இருக்கும். அப்ப நம்ம சுத்தி அதான் ஒத்த காலால நின்று ஊசி முனை மேல் நின்று தவம் செய்வர்களை விட 1000 கோடி பங்கு இறைவனோட அந்த 6ஆம் திருமுறை புக்கு படிக்கிறதுனாலையும் அவரோட அருளை பெறறதுனாலையும் நமக்கு கோடான கோடி சுத்த உஷ்ணம் ஏற்படும். ஊசி முனையில நிற்கிற ஞானிகள் முனிவர்கள் எல்லாரை விட இத வள்ளலார் புக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால இதை நம்ம படிக்க படிக்க அந்த சுத்த உஷ்ணம் நம்ம புருவ மத்தியில சர்வசாதாரணமா நமக்கு உஷ்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான உணவு முறைகளை தான் ஐயா சொல்றாரு. கண்டபடியெல்லாம் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். முடிஞ்ச அளவு தவிர்த்துட்டு சுத்த உணவு முறையை நம்ம அதுதான் ஐயா வந்து என்ன சொல்றாரு, மோர் குடிக்க சொல்றாரு. மோர் சாதம் தான் சாப்பிட சொல்றாரு. சுத்தமான பசு நெய் சாப்பிட சொல்றாங்க. அது நெய் கூட ஒரு அதிகமா எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடாம சாப்பிடணும். உணவு முறையில அதுதான் வயிறை வந்து காலியா வச்சுக்கணும். காலியா வச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு பிடி அளவாவது குறைச்சி நம்ம சாப்பிடணும். அப்ப சத்துவ உணவா நம்ம எடுத்துக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே இருக்கு. காய்கறியில சத்துவ குணமுள்ள கருணைக்கிழங்கு ஐயா சொல்றது பூமிக்கடியில விளையிற ஒரே ஒரு கிழங்கு கருணைக்கிழங்கு. அதை நம்ம உணவுல எடுத்துக்கணும். உணவா நம்ம எடுத்துக்கணும். கருணைக்கிழங்கை தவிர பூமிக்கடியில மல்லாட்டை கூட நம்ம அந்த அந்த கடலக்கான்றாங்க இல்லையா, மல்லாட்டை அதை கூட நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால நமக்கு அருள் அடையணும், செயல்படணும் நம்ம. அதனால தான் இது முக்கியமானது. மறுபடியும் நான் இதை படிக்கிறேன். அதனால தான் கரிசலாங்கண்ணி எந்தவித தந்திரத்தாலும் நம்ம சாப்பிட்டே ஆகணும். அது வந்து சுத்த உஷ்ணத்தை வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய தன்மை, நமக்கு வந்து ஆயுள் நீடிக்க வைக்கிற தன்மை சுத்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. முடிஞ்சா அது கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது சித்தர்களாலும் ஞானிகளாலும் மறைக்கப்பட்ட மூலிகை அது. அதனால நம்ம வந்து 1/4 பங்கு கரிசலாங்கண்ணி, முழு பங்கு கரிசலாங்கண்ணி, 1/4 பங்கு தூதுவளை, 1/4 பங்கு முசுமுசுக்காய், இது கூட மிளகு ஜீரகம் சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம வெல்லம் போட்டு கஷாயமாவது எந்தவித தந்திரத்திலாவது நம்ம சாப்பிட்றது. இல்லை கீரை கடைஞ்சி கூட நம்ம சாப்பிடலாம், துவையல் செஞ்சு கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா நீடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ, நித்திய உடம்பை நம்ம பெறணும்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியே ஆகணும். செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது. உலர்த்தி குளித்தைலம் வாங்கி
செந்தூரம் செய்யலாம். அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தியை உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கவத்தை அரிப்பதற்கும் யோகியதையுடைய ஔஷதி தூதுவளை அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும். கரிசாலை தந்த சுத்தியால் வசீகரமும் நேரிடும். நம்ம முகமே வசீகரமாகுன்றார். கரிசலாங்கண்ணி தந்த சுத்தி செஞ்சு நம்ம வாமிட் எடுத்தோம்னா பித்தம், வாதம், சிலோட்சமம் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் விலகி நமக்கு நம்ம உடம்ப சுத்தப்படுத்தும். அதனால தான் கரிசலாங்கண்ணி. அதனால இது எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அருட்பெருஞ்சோதி மீதி நம்ம நாளைக்கு முடிஞ்ச அளவு நான் படிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அது மாதிரி யோகம் யோகம் செய்யணும்.